Hi friends, welcome back to Amma Health and Beauty Tips channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மருதாணி பத்தி பார்க்க போறோம். மருதாணி நம்மளுக்கு பல விதங்கள்ல பயன்படுது. ஒண்ணொண்ணா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற புது டிப்ஸ் எல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவாங்க யூடியூப்காரங்க. அது இல்லாம நீங்க லைக் பண்ணீங்கன்னா இந்த டிப்ஸ் மற்றவங்களுக்கும் பயன்படும். இது எல்லாமே இயற்கையான ஒரு டிப்ஸ் தான். ஸோ மற்றவங்களுக்கு பயன்படணும்ல, அதுக்காகவே இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணலாம். வாங்க மருதாணி பற்றி பார்க்கலாம். நீங்கள் மருதாணி கையில் வச்சுக்கிட்டா செவக்கணும். சில பேருக்கு செவக்கவே செவக்காது, ரொம்ப நேரம் வச்சுருந்தா கூட. அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை சாறு கலந்த நீரில் உங்களுடைய கைகளை ஃபஸ்ட்டு கழுவிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் மருதாணியை உங்களுடைய என்ன டிசைன் போடுறீங்களோ போட்டுட்டிங்கன்னா மருதாணி நல்லா செவப்பாக இருக்கும். அதாவது உங்கள் கை மருதாணி எடுத்தோன்னா நல்லா நரமாக இருக்கும். அதுக்கப்புறம் கால் வெடிப்பு உள்ளவங்க மருதாணியை மாதத்துக்கு 2 முறை உள்ளங்காலில் அப்புறம் இந்த பெருவிரலில் வெடிப்பெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிப்பெல்லாம் போயிடும். தலையிலையும் நம்ம தேய்க்கலாம். ஆனால் ஃப்ரெஷ் மருதாணியை அரைச்சி தலையில் தேய்க்கிறது அட்வைசபிள் கிடையாது. மருதாணியை நல்லா காய வச்சுட்டு பவுடர் ஆக்கிட்டு அதை தண்ணியில் கலந்து நீங்கள் தலையில் போடும் பொழுது அது நல்லா ஒட்டும். இது பியூராக இருக்கிற மருதாணியை நீங்களே வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அரைச்சி ஈரமான மருதாணியை நீங்கள் தலையில் தேய்க்கிறது அவ்வளோ உகந்தது இல்லைன்னு பியூட்டிஷியன்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நானும் அது மாதிரி செய்கிறது கிடையாது. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கட்டாயம் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.